என்னுடைய இந்த சேனலில் நிறைய பயனுள்ள துவாக்கள் போட்டிருக்கேன். நிறைய தனியாட்டு ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். பயன்மிக்க துவாக்களை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் இம்மை மறுமை செழிப்பாக அமையும். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இது பார்க்க போகிறோன்னா, அரபா மைதானத்தில் தங்கும்போது ஓதக்கூடிய துவா. இப்போ ஹஜ்ஜு சமயம், இப்போ நிறைய பேர் ஹஜ்ஜி போயிருப்பாங்க. அந்த சமயம் அரபா மைதானத்தில் தங்கும்போது ஓதக்கூடிய துவா என்னன்னு பார்க்கலாம். நமக்கு இப்போ ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தராட்டாலும், உம்ரா செய்ய வாய்ப்பு இப்போ தராட்டாலும், இன்ஷா அல்லாஹ் கூடிய விரையிலே நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் அந்த பெரும் பாக்கியத்தை, உம்ராவோ ஹஜ்ஜோ செய்யக்கூடிய பாக்கியத்தை, புனிதமான காபாவை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அப்போது நம்ம எப்போவுமே இந்த துவாக்களெல்லாம் ஓதி மனப்பாடம் பண்ணி வைக்கலாம். சரி, வாங்க துவா பார்க்கலாம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீருன். அல்லாஹும்ம ஜஅல் ஃபி கல்பி நூரன் வஃபி சம்இ நூரன் வஃபி பஷரி நூரன். அல்லாஹும்ம ஸ்ரஹ்லி சதுரி வயஷிர்லி அம்ரி வஅூது பிக்க மின் வசாவிசி சதுரி வசத்தாத்தில் அம்ரி வஃபித்னத்தில் கபுரி. அல்லாஹும்மா இன்னி அவுது பிக்க மின் ஷர்ரி மா எலிஜு ஃபில்லைலி வஷர்ரி மா எலிஜு ஃபின்னஹாரி வஷர்ரி மா தஹப்பு பிஹி ரியாஹு. இதுக்கு பொருள் என்னென்னா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவே தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை. அவனுக்கே ஆட்சியும் உரியது. இன்னும் புகழ் அனைத்தும் அவனுக்கே. அவன் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி படைத்தவன். யா அல்லாஹ், என்னுடைய இதயத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயாக. இன்னும் என்னுடைய செவியிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. இன்னும் என்னுடைய பார்வையில் ஒளியை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய நெஞ்சை எனக்கு விரிவாக்கி வைத்து என் காரியத்தை எனக்கு நீ லேசாக்கி வைப்பாயாக. நெஞ்சில் உண்டாகும் ஊசலாட்டங்களின் தீங்கை விட்டும், காரியங்கள் சிதறுவதை விட்டும், கபருடைய வேதனையை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், இரவில் நுழைகின்ற தீங்கை விட்டும், பகலில் நுழைகின்ற தீங்கை விட்டும், காற்று வீசுகின்ற தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் இந்த துவாக்குள்ள அர்த்தம். நிறைய துவாக்கள் நம்ம இப்படி அர்த்தம் படித்தா தான் நம்ம அதுக்கு அந்த இது நமக்கு கரெக்டாக தெரியும். அது வேண்டி தான் என்னுடைய சேனலில் இதே மாதிரி நிறைய துவாக்கள் போட்டிருக்கேன், திக்ரலும் போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் அர்த்தத்தோடு தான் நான் போடுறேன். மறக்காமல் அந்த வீடியோக்களை ஒன்று பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.